50 ஆண்டு காலமாக பல மேடைகளுடைய கூட்டத்தை கேட்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு மாலை நேர பல்கலைக்கழகமாக நடந்தேறி கொண்டிருக்கிற கூட்டம் என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம் என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த 50 ஆண்டு காலத்திலே இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் திராவிடம் என்ன செய்தது என்று கேட்டால், இந்த மண்ணிலே இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு குடிப்பதை கற்றுக் கொடுத்தது. இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அரசியல் வரலாற்றை சொல்லிக் கொடுக்காமல் மூடி மறைத்ததை தவிர திராவிடம் இந்த மண்ணிலே எதுவும் செய்யவில்லை. நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாடு முழுவதும் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாட்டினுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், வேளாண்மையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திமுக எல்லோருக்கும் 3000 ரூபாயை கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏன் இந்த 4 ஆண்டு காலமாக அந்த 3000 கொடுக்கவில்லை? பணம் இல்லையா? நீங்கள் 4 ஆண்டு காலம் கொடுக்காத 3000 ரூபாயை இந்த ஆண்டிலே கொடுப்பதன் காரணம் என்ன? உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த 3000 ரூபாய் பணத்தை கொடுத்தால் இந்த மக்களிடத்திலே வாக்கை வாங்கிவிடலாம் என்கிற அந்த மிதப்பின் தன்மையாக இன்றைக்கு எல்லோருக்கும் 3000 வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். மணலி புதுநகர் பகுதி மாத்திரமல்ல, மீஞ்சூர், பொன்னேரி எல்லா பகுதிகளிலேயும் விவசாய நிலங்கள் நிறைந்த மாவட்டமாக இந்த மாவட்டம் இருந்தது. இன்றைக்கு நிலைப்பாடு, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா இடங்களிலும் ரசாயன தொழிற்சாலைகளை கொண்டு வந்து, அனல் மின் நிலையத்தை கொண்டு வந்து இந்த மண்ணை சுடுகாடாக்கியது திராவிடம் என்பதை இடத்திலே நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். குசஸ்தலை இருக்கிறது, கொற்றவை ஆறு. அந்த ஆறு ஒரு காலத்திலே இந்த பகுதியில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் நீர் கொடுத்தது. எல்லோரும் விவசாயம் செய்து வாழ்ந்தார், செழிப்போடு வாழ்ந்தார். இங்க இருக்கிற ஏரிகள் இந்த மாவட்டம். ஆனால் இன்றைக்கு என்ன? எங்கு பார்த்தாலும் அணுமின் நிலையத்தை கட்டி இந்த மண்ணையே சுடுகாடாக்குகிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது திராவிடம் என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். எல்லாம் சொல்றோம். நாம் தமிழ் கட்சி உள்ளவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழ் கட்சி உள்ளவர்கள் திராவிடத்தை பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்களே ஒழிய, ஏன் சீமானும் அவன் தம்பியும் என்ன பேசுகிறார்கள் என்று ஒரு கணம் கேட்டால், 2026 இந்த மண்ணுடைய முதலமைச்சராக என்னுயிரன் சீமான் அவர்கள் அமருவார் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மண்ணில் என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? மக்களுக்கு 3000 கொடுக்கிற, படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்ற. 1000ம் 3000 ரூபாயும் இந்த மண்ணை செழுமைப்படுத்தி விடுமா? நீ கொடுக்கிற 3000ஐ வாங்கி கொண்டு மக்கள் சிறப்பாக வாழ முடிகிற நிலை இருந்தால் நானே திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறேன். நாங்கள் யாரையும் தரைக்குறவாக தாழ்த்தி பேசுவதற்கு இந்த மேடை அமைக்கவில்லை. கண்ணியமிக்க காவல்துறை இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் தவறாக பேசினால் சீமானும் அவன் தம்பியும் தவறாக பேசினார் என்று பதிவு செய்யுங்கள், பார்க்கலாம். இந்த மேடையை போல் ஏதாவது ஒரு மேடையை நீங்கள் பார்த்தது உண்டா? எங்களை போல கருத்துக்களை இந்த மண்ணிலே விதைப்பதற்கு ஆள் இருக்கிறானா? என் அண்ணனை போல இந்த மண்ணினுடைய மக்களை நேசிப்பதற்கு ஒரு தலைவன் உண்டா? பெரியாரும் போராடினார். நாங்க ஏற்கிறோம். ஆனால் பெரியார் மட்டும்தான் போராடினார் என்பதை
நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் மூர்க்கமாக எதிர்த்து இருக்கிறோம். இந்த மண்ணில் புலகே இருக்கிற அன்பு உள்ளங்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மண்ணிலே 76 நாட்கள் 76 நாட்கள் சாகுவரை உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு உண்ணாவிரதம் இருந்தவன் என் பாட்டன் சங்கரலிங்கனார். அவரை ஏண்டா நீங்க இதுவரை பெரியார்னு சொல்ல? ஏன் பெரியார் சொல்ல? திருத்தணி எல்லை மீட்பு போராட்டத்திலே இன்றைக்கு தமிழ்நாடோடு இருக்கிற திருத்தணி ஆந்திராவுக்கு செல்வதாக இருந்தது. ஆந்திராவுக்கு சென்றுவிடும் என்ற நேரத்தில் என் பாட்டன் மாப்போசி அவர்கள் போராடி அந்த திருத்தணியை தமிழ்நாட்டோடு சேர்த்தார். அவரையா பெரியார் நீங்க சொல்றா? ஏன் சொல்ல? பெரியார் மட்டும்தான் இந்த மண்ணில் புடுங்கினார? சொல்லு. பெரியார் மட்டும் புடுங்கினார்னா சொல்லு. அப்படி என்னடா பெரியார் செஞ்சிட்டார் இந்த மண் இருக்கும் மக்களுக்கும்? எங்க பாட்டெல்லாம் சொல்லும் போது அம்பேத்கர், மாப்போசி, வாவுசி பிச்சு தொங்க விட்டுறோம் பார்த்துக்க. ஏய் மரியாதையா கொடு. என் பாட்டனுக்கும் கூத்தனுக்கும் ஓட்டனுக்கும் இல்லாத மரியாதை பிழைக்க வந்த நாய்களுக்கு இந்த மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் சீமானும் அவன் தம்பிகளும் மூர்க்கமாக எதிர்ப்போம். நீ என்ன கொண்டு வந்துட்ட இந்த மண்ணில? ஒரு 5000 ஏக்கர் மணலி புதுநகர்ல உருவாக்கி விவசாயம் செஞ்சியா? நாம் தமிழ் கட்சிக்காரன் ஏதோ பொழுதுபோக்காக பேசுகிறான் என்று நினைத்தால் உன்னுடைய அறிவிற்கு நீ பூட்டு போட்டு வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம். திருவள்ளூர் மாவட்டத்திலே 1539 ஏரிகள் இருந்தது. பொன்னேரி, புழல் ஏரி, பூண்டி ஏரி, செம்பரபாக்கம் ஏரி, மதுராந்தகம் ஏரி என்று 1539 ஏரிகள் இருந்தது. அந்த ஏரி எல்லாம் போயங்கடா, எல்லா ஏரியும் அழிக்கப்பட்டு விட்டது. அயோக்கிய பயல்களே, இயற்கை அன்னை கொடுக்கிற மழையை நீங்கள் சேமித்து வைக்காமல் கடல் நீரை குடிநீராக்குறோம் சொல்லிட்டு எத்தனாயிரம் கோடியை செலவு பண்றீங்க. 4000 கோடியை சொல்றாம ஒரு புள்ளி கணக்கு. என் தம்பி இது மாதிரி திமுக சொல்லுவானா? இந்நேரம் டாஸ்மார்க்ல உட்கார்ந்து 3 வளைவா நிற்பான். அயோக்கிய நாய்கள் குடி 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 என்று என் மக்களை குடிக்க வைத்து கொண்டதை தவிர என்னடா இருக்கு? பெரியாரு என்ன புடுங்கி கழினாருன்னு நாடு கூட இழுக்க முடியாத சித்தை இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி என் பாட்டன் வாவுசி இழுத்தாண்டா. அவரை எப்படி சொல்ல தெரியுமா? நான் சொல்ல வாவுசின்னு என் பாட்டன் அவன் வாவுசி. ஏன் கப்பலோட்டிய தமிழன் வாவுசி சொன்ன உங்க வாயில புத்தாட வச்சிரும். என் பாட்டெல்லாம் இலக்காரமா பேசுறது. ஈர வெங்காயம் பெரியார் மட்டும் தூக்கி தாங்கி பிடிக்குது. மூத்திர சட்டியோட சூத்திர பட்டத்தை ஒழிக்க போனாருன்னு வயசாகி போயிட்டு அந்த ஆளுக்கு மூத்திர சட்டி ஒழுகிட்டு போனான்டா. வா, கருத்தியோடு மோதுவதற்கு எவனாக இருந்தால் இங்கே வா. நாங்க என்ன சொல்றோம்? இந்த மண்ணிலே தமிழ் ஆள வேண்டும். ஏன் சொல்றோம்? இந்திய திருநாட்டிலே இருக்கிற எல்லா மாநிலங்களையும் அந்தந்த மாநிலத்தை சொந்தக்காரன் ஆள்றான். எங்க தமிழ்நாட்டை நாங்க ஆளுன்னு சொன்னா எல்லாம் முறைச்சுக்கிட்டு வர்றான். இந்த மண்ணில எங்கள் நாட்டை நாங்கள் ஆள வேண்டும் என்று சொன்னால் ஏன் உங்களுக்கு பாகக்காய் போல கசக்கிறது? இது என் நாடு, என் பாட்டன் பூட்டன் ஓட்டன் வாழ்ந்த மண்ணு. எங்க மண்ணை எப்படி ஆள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாதா? 3% கூட இல்லை. யாரு?
தமிழர்களே தமிழர்களே, இப்படியே நான் கூட பேசும்போது பேசுவார் அந்த ஆளு. இலக்கணம், இலக்கியம், தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, வெண்பா மாலை, தொல்கை எல்லாம் பேசுவார். நான் நினைச்சேன் உண்மையிலேயே கலைஞர் நல்ல தலைவரை போல ஆள் இல்லை என்று நான் நினைத்ததுண்டு. ஆனா அப்புறம்தான் நினைச்சது, தமிழை தெளிவாக கற்றான் என்று சொன்னால் இந்த மண்ணை எழுதி வாங்குவதற்கு, நம்ம எல்லாம் நாடோடிகளாக இந்த மண்ணிலை ஆக்குவதற்கு கலைஞர் பேசினார். எராமிச சுபவி எப்பா ஒரு வாரம் அவன் கதறலு, ராவும் கத்துறான், பகலும் கத்துறான், என்ன கத்துறான், கீழே இருக்கிறதெல்லாம் மேலே ஏழும்பு இருக்கு, அப்படி கத்துறான் ஐயா. நான் ஒரு பதிவு போட்டேன், நம்ம கட்சியில் உள்ளவர்கள் யாரும் அதற்கு பதில் போடவில்லை. எப்படி போடுவான்? திராவிடன் இந்த மண்ணிலே செத்து தமிழ் தேசியம் உயிர் பெற தொடங்கிவிட்டது. இனிமேல் இந்த மண்ணிலே தமிழ் ஆட்சித்தான். எப்படி போடுவான்? அழுவுறான் அந்த ஆளு. ஒப்பாரி மட்டும்தான் வைக்கல, ஒருத்தவங்கள போடலையா, நம்ம ஆளு அதுக்கு பதில் சொல்லிக்கிறான் பாரு. நான் படித்தேன், எனக்கு அந்த மாதிரி பதில் போட்டிருந்தா நான் ஒரு கயிறு எடுத்துட்டு போட்டு தூக்கு மாட்டி தொங்கியிருப்பேன். மண்ணில நீங்க என்ன செஞ்சீங்க கேட்டா இந்தி நான் எதிர்த்தேன். ஏண்டா ட்ரெயினே வராத தண்டவளத்தை தலை வச்சு படுத்துக்கிட்டு நான் எதிர்த்தேன்னா எப்ப நம்பி இருக்கலாம், என் சித்தப்ப நம்பி இருக்கலாம், எல்லாரும் நம்பி இருக்கலாம். நாங்க 1% நம்ப மாட்டோம். அயோக்கிய பயல்ல கைகை என்று நம் நாட்டில் குதிரைகளை ஓட்டும் சொல்லை நடுங்காமல் கொண்டு சென்று வினை சொல்லாக்கி மேலும் தெம்போடு வாழ்வதற்கு வார்த்தைகளை தேடி அழைகின்ற பெரும்பொறைக்கு இந்தி ஆட்சி மொழியா? என் பாட்டம் பாரா, இந்துக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ? சொல்லிக்கிட்டே போலாம். 10 மணி வரலையும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட்டடத்துகிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி மாத்திரம் தான்டா. திமுக உட்காந்துருப்பாங்கயா, சொல்லு சீக்கிரம் முடிங்க. டாஸ்மார்க் மூடுருவான், போகணும், வாயிலாம் பரபரங்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறோம்மா. எத்தனை மணி நேரம் பேசினாலும் கையை கட்டிக்கிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்குற ஒரே கட்சி நான் தமிழ் கட்சி. காவல்துறை இருக்கிறீங்களா? இங்கே மதிப்பு மிக்க காவல்துறை இருக்கிறீங்களா? வாங்க. உட்காந்துருக்கான என் அண்ணன் தம்பி, அவன் வாயை மோந்து பாருங்க. எவன் வாயிலையாவது மது வாடை அடித்து விட்டால் இந்த முரசு மண்ணிலே தீக்குளிச்சு சாவுறாங்க. வா, இந்த மண்ணிலே 5000க்கு மேற்பட்ட டாஸ்மார்க் கடைகளை திறந்து குடிக்க வச்சு என்ன சொன்னீங்க நீங்க? நாங்கள் ஆட்சி வந்தால் என் கனிமொழி கலைஞரை விட்டு சென்றதில் அந்த அம்மா மாதிரி ஒரு நல்ல பொம்பளை பார்த்தே கிடையாது. வாழும் ஜான்சி ராணி, எங்கள் பாட்டி வேணுனாக்கி அவள் சொல்ல மாட்டேன், அவள் எங்களுக்காக இலங்கை ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினான். ஜான்சி ராணி போராடினாலே என்னன்னு தெரியல, என் பாட்டியை பின்னாடி நிறுத்திவிட்டு ஜான்சி ராணி எவ்வளவோ தென்னாட்டு ஜான்சி ராணி. யார ஆங்கிலேயர்களை எதிர்த்து வாழேந்தி போட்டிட்ட என் அன்னை வேறு நாச்சியார பின்னணிக்கு தள்ளுவோம். என்னென்ன பண்றான் தெரியுமா இவனுங்க? கரசி எங்கள் ஆயுர் அக்கா கனிமொழி போன தேர்தலில் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள். ஏன் எல்லாம் திறந்த டாஸ்மார்க்கை குடிச்சுவிட்டு இப்போ எல்லாருக்கும் மறுமணம் செஞ்சு வச்சுட்டீங்களா? சரி, அப்படி அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி சொல்லவில்லையே. கருணாநிதிக்கு டெட்டோ, நான் கூட நினைச்சேன் கருணாநிதி செத்து விட்டாரு அப்படின்னு நினைச்சேன். கருணாநிதிக்கு டெட்டோ ஒரு அம்மா இருக்குன்னா கனிமொழி. அவர் சொல்லுவார், எங்களுக்கு கனி தேவையில்லை, மணி கொடுத்தால் போதும்,
எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆண்டிருக்கிறீர்கள். நல்ல பள்ளிக்கூடம் உண்டாடா? உலக வங்கியிலே 10 லட்சம் கோடி கடனை இந்த 2 அரசு வாங்கியிருக்கு. யாரு? ஜெயலலிதா. போய் மல்லாக்க படுத்துக்கிட்டு தூங்குத மெரினாவில். அது திமுக காரன் அதை பேசுவான் பாரு, நான் பேசல. முரசி பேசுறான்னு பேசுவாள். திமுக காரன் பேசுவான் பாரு மேடையில். ஆண்டவக்காரி அகம்பாவக்காரி அடங்கா பிடாரி ஏபத்தை கரித்த குலத்திலே தமிழனுக்கு ஆபத்தாய் வந்த கன்னடத்து பயங்களி சூரியக்காரி சூச்சமக்காரி சூச்சமத்தின் சொந்தக்காரி சதிகாரி சண்டாளி படிபாதையும்மா. இதான் நாம அரசியல். அதிமுக காரன் பேசுவான் பாரு, சதிகாரன் சக்கர நாளைக்கு சொந்தக்காரன். அதிமுக காரன் நாங்கள் அப்படியாடா பேசுகிறோம்? எங்கள் மண்ணினுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் அடித்து விட்டீர்கள். மழை இல்லைன்னா சொல்றா, மழை தானே வெட்டினா பரவாயில்லங்கிறான். மழைதான் இந்த மண்ணிலே மழை தருகிறது. தெரிஞ்சுக்கடா, இந்த மண்ணிலே இந்த மண்ணை செழிப்பாக்குவதற்கு மழைதான் மழை தருகிறது. மழைதான் அருவி, அருவிதான் ஆறு, ஆறுதான் நீரு, நீருதான் சோறு. இது மழை தருது. கேட்டால் மழை என்ன தருதுன்னு கேட்குறான். படிங்கடா, போய் முதல்ல வரலாற்றை படிங்க. ஸ்டாலினை பேசுறதெல்லாம் காதை வாங்கிட்டீங்க, வந்து சங்கு ஊதாதீங்க. அந்த ஆளு ஒரு வரியே பேசுறதுக்கு துண்டிச்சுட்டு வச்சுக்கலாம். ஒரே வரி தான். அந்த இளசேகுவாரா ஒருத்தர் இருக்கிறாரு, யாரு? எனக்கு கோபமா வருது. உதயநிதி. நீங்கள் எல்லாம் 1.5 வரி என் பாட்டை இருக்கான் வள்ளுவன். அந்த 1.5 வரியை நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா நான் அந்த கட்சி விட்டே போடுறேன். 1.5 வரிடா. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீ என் பாட்டன் சொன்னானே, நீங்க பேசுவீங்களா? சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் உங்களுக்கு நல்ல டேட்டு தெரியாது. நீ எல்லாம் ஒரு அரசியல் தலைவர், உங்க கீழே நாங்க எல்லாம் சொல்றோம். பெரியாரை திட்டுகிறார்கள், பெரியாரை பேசுகிறார்கள். நான் பேசுறேன் என்ன? பெரியார் மட்டும்தான். நாங்க என்ன சொன்னாங்க? நாங்க மயிலாடுதுறையில் எங்கள் அண்ணன் பொதுக்கூட்டம் போட்டார். அப்போ பெரியாரை போற்றுவோம். இவங்களுக்கு ஒரே சந்தோஷம்டா. இவங்க நீ எந்த போன் பண்ண வணக்கம்ண்ணா, என்ன பெரியார் திட்டுறீங்க, அப்புறம் பெரியாரையே வந்து போட்டுறீங்க அப்படின்னு காலிலிருந்து சாயந்தரம் வரை மாற்றி மாற்றி போன் அடிக்கான். ஐயோ இருங்கய்யா, நாளைக்கு வந்து அவர் விளக்கம் சொல்லுவார். எனக்கே விளக்கம் தெரியலையா. எங்கள் அண்ணன் வச்சிருக்கிற ஒவ்வொரு செய்திக்கு விளக்கம் இருக்கியா? நான் சொல்கிறேன். அண்ணன் நீங்க இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்கன்னு விடாத போன் பண்றான். நான் சோரே திங்கிறேன். எப்படி 100 பேர் போன் பண்ணிருப்பான். பெரியாரை போற்றுவோம், சிறப்புன சிறப்புனா. அங்க போய் பார்த்தா என் பாட்டெல்லாம் பாரு. எங்க ஐயா வைகுந்தர். டேய், வைகுந்தரே யாருக்காவது தமிழ்நாட்டில் தெரியுமாடா? நீங்க 50 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி நடத்திருக்கிறீர்கள். எங்கள் ஐயா வைகுந்தரை பற்றி எவனாவது பேசியது உண்டா? இடுப்புல அதாவது முட்டி கீழே வேட்டி கட்டவனான்னு சொன்னான். யாரு? யார் சொன்னா? காலில் பிறந்தவன், தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், கணுக்கால் பிறந்தவன் சொன்னானே. வேற மாதிரி சொல்ற. அவன் சொன்னான், என் பாட்டம் பார்த்தான் வைகுந்தர். நீ முட்டி கீழே வேட்டி கட்டினதுல பண்ணுவ, அந்த வேட்டி அவுத்து தலைப்பாகையாக கட்டி என்று இந்த மண்ணிலே விடுதலையை கொண்டு வந்தவன் என் பாட்டன் வைகுந்தர். கோயில் கோயில் எல்லாம் திருநீரை இப்படி இப்படி போட்டா அப்படிதான் நீங்க போடக்கூடாது, நாங்க தான் போடுவோம்னு கிராஸ் சொன்னான். நீ ஏன்டா படுக்க வச்சு போடுற? நேரா நிமித்தி போடுன்னு நெத்திலிருந்து இப்படி நேர் செங்குத்தா தள்ளினாரு. அவளை என்னைக்காவது திமுக பேசியிருக்குமாடா? எங்க அண்ணன் பேசுறான். இவங்களுக்கு அழுவாத குறைதான். கல்லில் தண்ணி வரல, ரத்தம் சொட்டு சொட்டா சொட்டுது. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, செருப்பால அன்னைக்கு அடிச்சு நீங்க செத்துருக்கணும்டா. என மண்ணிலே
இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து வன்னிய பெருமக்களுக்கு இடஒதுக்கீட்டை தந்தவன் என் பாட்டன் மருத்துவர் ராமதாஸ். அந்த ராமதாஸ் அவர்கள் பெரியாரை பெரியாராக ஏற்றுக்கொள்ளலாம். நான் பெரியாரை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் மண்ணின் மைந்தராக இருக்கிற என் பாட்டன் டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் தான் எனக்கு பெரியார்னு சொன்னான். திமுகவை நம்மளாம் அப்பயே கயிறு எடுக்கலாம், தூக்க மாட்டி செத்து விழாண்டான்னு. இன்னும் ஒன்று ஹைலைட் சொன்னார் பாரு. இது எவன்டா பேச முடியும்? டேய், தமிழ்நாட்டில் சீமானை தவிர இந்த மண்ணிலே மக்களுக்காக பேசக்கூடிய தலைவன் உண்டு என்றால் இந்த காற்றா ஸ்டெர்லைட் போராட்டமா, மீத்தேனா, ஈத்தேனா, 8 வழி சாலையா, மாணவர்கள் போராட்டமா, மீனவர்கள் போராட்டமா, ஆசிரியர்கள் போராட்டமா, துப்புரவு தொழிலாளர்கள் பணியாளர்கள் போராட்டமா? முதல்ல நின்று அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுத்து நான் இருக்கேன் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு என்று சொல்லக்கூடிய ஆண்மை படைத்த ஒரே தலைவன் என் சீமானவர்கள். அவரை தவிர எவனும் இல்லை. என்ன நிலைப்பாடு இன்னைக்கு அவர் பேசுறாரு நினைச்சே பார்த்துருக்க மாட்டான். திமுக காரன், அண்ணா திமுக காரன், கம்யூனிஸ்டுக்காரங்கிறானே, உலகத்தில் உண்டியலை கண்டுபிடிக்கும் முன்னாடி, தகரத்தை கண்டுபிடிக்காத முன்னாடி உண்டியலை கண்டுபிடிச்சானா அது கம்யூனிஸ்டுக்காரன் தான். எல்லாரும் பார்க்குறான். வேற என்ன சொல்றாரு? என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பெரியாரை ஈவேராவை பெரியாராக ஏற்றுக்கொள்ளலாம். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி அந்த மக்களை ஓய்மைப்படுத்தி நாட்டிலே ஒரு புரட்சிகர ஜனநாயக கட்சியை உருவாக்கிய தலைவன் ஒருவர் இருக்கிறான் என்று சொன்னால் அது என்னுடைய அண்ணன் திருமாவளவன் தான் எங்களுக்கு பெரியார்னு சொன்னார். டேய், நான் சவாலுக்கு சொல்றேன், எங்க அண்ணன் சீமானை தவிர இந்த பேச்சை எவனாவது தமிழ்நாட்டில் ஒருத்தன் பேச சொல்லு, நான் இங்கேயே தீக்கு பிடிச்சி சாவுறேன்டா. இன்னொன்னு சொல்றேன்டா, அண்ணன் சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீர்ச்சுன்னு சொன்ன ஒரே ஆண்மை படைத்த தலைவன் என் உயிரினன் எவனும் சொல்ல மாட்டான். நாங்க ஏண்டா கத்துறோம்? எங்கள் தமிழ் தான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மொழி மூத்த தமிழ். நான் சொல்ல உலக வரலாற்று ஆய்வறிஞர்கள் சொல்கிறார்கள். செழித்த என் தமிழே உயிரே வாழ்கிறார். உன்னாலே பிறந்தோம், உன்னாலே வளர்ந்தோம், உன்னாலே உலகத்தில் உயர்வு பெற்று வாழ்கிறோம். அகம் நீ, புறம் நீ, எங்கள் ஆறுயிர் நீ, முகம் நீ, முகவரி நீ, முடியாத புகழும் என்று நாங்கள் போற்றி புகழ்ந்து கொண்டாடுகிற எங்கள் அன்னை தமிழ் மொழியை 50 ஆண்டு காலமாக ஒழித்து விட வேண்டும் என்று இந்த ஆரிய திராவிட அயோக்கிய பய கூட்டம் இந்த மண்ணிலே கங்கணம் கட்டித்து ஒருத்தன் சொன்னா நீச பாசங்கிறான், தமிழை காட்டு முராண்டி மொழிங்கிறான். யாரு அந்த ஈர வெங்காயம்? திருக்குறளை அதாவது தங்கத்தட்டில் வச்சிருக்கிற மாலாங்கிறான். என் தம்பி பேசுறான். என்ன நெஞ்செழுத்தம், என்ன திமிரு, என்ன அகம்பாவம் உங்களுக்கு? டேய், தமிழ்நாட்டில் மாத்திரமாடா தமிழ் வாழ்றான்? திமுக சொல்றான். ஏன் திமுக சொல்லு, தமிழ்நாட்டில் மாத்திரம் திமுக. நாங்கள் அப்படி புடுங்கினே நீ அண்ணா திமுக இந்த செயலலிதா கொண்டு செயலலிதா ஒரு 2 பூனையை வளர்த்துருந்தாலும் விசுவாசமாக வந்துருக்குண்டா. 2 பூனை வளர்த்துருந்தாலும் அதாவது காலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு எடப்பாடி டெட்பாடின்னு ஒன்று வளர்த்து, இந்த ஓபிஎஸ்ன்னு ஒருத்தன், ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் எங்கன்னே தெரியல. ஆளை காணும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சின்னா எதிர்கட்சி என்று சொல்கிற தெம்பும் திராணியும் உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. தாண்டா பாரு, எங்கள் ஆள்லாம் பாரு, ஒவ்வொருத்தரும் பாரு நினச்சிட்டு இருக்க கூட்டம் சின்ன கூட்டம்னு 500 பேர் அடிப்பான். எத்தனை பேர்? எங்கள் அண்ணன் வார்க்கப்பட்ட வளப்புடா, கேட்டுப்பாரு. தமிழில்
எத்தனை சொல்லு இருக்கு தெரியுமா? அந்தமிழ், அருந்தமிழ், அடுகுத்தமிழ், அமுதத்தமிழ், அன்னை தமிழ், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், கனித்தமிழ், கன்னித்தமிழ், கற்கண்டு தமிழ், சங்கத்தமிழ், சுடர்தமிழ், சுவைதமிழ், செந்தமிழ், செயதமிழ், தனித்தமிழ், தண்டமிழ், தாய்த்தமிழ், தேன் தமிழ், பசுந்தமிழ், பைந்தமிழ், பாத்தமிழ், நற்றமிழ், நாடகத்தமிழ், மாத்தமிழ், முத்தமிழ் என்கிற 40க்கும் மேற்பட்ட பிரிதொரு சொற்களை உலகத்தில் கொண்ட ஒரே மொழி என் அன்னை தமிழ் மொழி. எங்களை போய் நீச பாஷை சொல்லுதல்ங்கிற ஒரு சொல் இருக்கு. அசைத்தல், அரைதல், அரற்றுதல், இசைத்தல், இருத்தல், இயம்புதல், எண்ணுதல், உண்ணுதல், உணருதல், ஓதுதல், கத்துதல், கரைதல், கலருதல், கிளத்துதல், குயிலுதல், குளறுதல், கூறுதல், சாற்றுதல், செப்புதல், சொல்லுதல், நவிழுதல், நுவழுதல், நுதலுதல், நொடித்தல், பறைதல், பகிர்தல், பயிர்தல், பண்ணுதல், பிதற்றுதல், பினாத்துதல், பீற்றுதல் 40 சொற்களை கொண்ட ஒரே மொழிடா. இந்தி மொழிக்கு உண்டாடா புடிங்கிற 600 ஆண்டு தாண்டா வந்து இந்தி வந்து. என் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ் மொழி. என் மொழியை போய் அழிச்சிடலான்னா சொல்ல மறந்துட்டேன். திமுக அங்கே மட்டும்தான் இருக்கும். அவன் அந்த கருணாநிதி, பெரியார், அண்ணா பாராவனுங்க எதான் அதுதான் எங்களுக்கு கோபம். ஏன்டா அந்த நாட்டில் பெரியார் அண்ணா கூட ஒரு 1.5 வருஷம் தான் இருந்தார். அவருக்கு வந்து கேன்சர் வந்துட்டு. பெரியார் இருந்தார், கலைஞர் இருந்தார். பெரியாரும் கலைஞர் தான் பிடிங்கி நட்டானுங்களா? எங்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். திமுக காரன திமுக காரங்க தேடுறாங்க. திமுகவிலே இருக்கிற எல்லாரும் என் அண்ணனும் தம்பியும். திமுக நாங்க சொல்றது கருணாநிதி குடும்பத்தை மாத்திரம்தான் நாங்கள் சாடுகிறோம். பாரு, பேருந்து நிலையமா, கலைஞர் 100 பேருந்து நிலையம், மாடுபுடி மைதானமா, இவங்க தான் போய் ஜட்டியை பிடிச்சிட்டு கட்டினாங்க. அவரு மைதானம். நூலகமா அவருது, பஸ் ஸ்டாண்டா அவருது. எல்லாம் நீங்கன்னா என் பாட்டன் திருவிக்கா, மாப்பூசி, வாவூசி, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், மறைமலை அடிகளாரு, ஜீவா, டேய் அயோக்கிய பயல்களை உங்களுக்கு சமாதி கட்டுறது சீமானும் அவன் தம்பிகள் தான் எழுதி வச்சுட்டேன். எப்படி காங்கிரஸை இந்த மண்ணிலே புதைத்து விட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதே போல் திமுகவை குழி தோண்டி புதைத்து விட்டு தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வரும். இது சத்தியம், எழுதி வச்சு. ஏன் உங்களுக்கு வாய் கோணிக்குது? என் பாட்டன் ஜீவாவுக்கு ஒரு நினைவாளர் கவிதானே. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூடும் இல்லை, பாலுக்கு உழைத்தமடா தோழா, பசியத்து போனமடா என்று பாடிய என் பாட்டன் ஜீவாவுக்கு ஏண்டா இந்த மண்ணிலே ஒரு சிலை இல்ல? திமுக சொல்ல முடியுமாடா? சொல்லுவா, இங்க போட்டு சொல்லு. ஏன் இல்ல சிலை? என் பாட்டன் திருவி கல்யாண சுந்தரனுக்கு ஏன் சிலை இல்ல? பாரதிக்கு எங்கேயாவது நாங்க சொல்லிவிட்டோமா? பாரதி என் பாட்டன். நாங்கள் என்ன சொல்றோம்? பெரியாரை நாங்கள் வெறுக்கல. பெரியாரை போல 100 மடங்கு வாழ்ந்து உழைத்த என் பாட்டனுக்கு நீங்க எல்லாம் சிலையோ இல்ல வந்து ஒரு நினைவாலயமோ இல்ல ஒரு நூலகமோ கட்டியிருந்தா ஏன் வருது? இது எழுதி வச்சுக்கடி. மூளைக்கு மேலே திறக்கிறான்ல இவனுங்க எங்க பார்த்தாலும். நான் 2026 நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரும். எங்கள் அண்ணன் சீமான் தான் வந்து செஞ்சாட்சி கோட்டையில் உட்கார போகிறாரு. எல்லா பழைய சிலையும் உடைச்சி ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி குண்டாஞ்சாக்கில் கட்டி கடலில் போட மாட்டோம். அது புதஞ்சி போய் அப்புறம் நாளைக்கு என் பேரன் வந்து இவங்கெல்லாம் தெய்வம் போடுன்னு சொல்லுவான். என்னன்னு சொல்கிறான்? கடலில் போட மாட்டோம். அதை வந்து உடைச்சி தூளாக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல ரோடை போட்டு விட்டுருக்கோம். நாங்கள் அப்படி சிந்திக்கிறாள்ரா. அறிவார்ந்த ஆளுநர் எங்கே இருக்கான்னு கேளேன், அறிவார்ந்த தம்பிங்க எங்கே இருக்கான்னு கேளேன். எல்லாம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கலாம். விஜய் தம்பி முதல்ல யூகேஜி படிச்சு மேலே வாடா. 1ஆவதே போகல. நாங்கள் பட்டைய படிப்பு படிச்சிருந்தாங்க. எங்கள்கிட்ட போய் இவங்க நேராக பிரசிடெண்ட்டு, சேர்மேனு, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் வரமாட்டான். நேராக சிஎம் தானா. கோமட்ட பசங்க தமிழ்நாட்டில் எத்தனை யாரு ஓடுது சொல்லிமாடா உனக்கு?
எத்தனை ஆறு ஓடுகிறது, அந்த ஆறுகள் எல்லாம் எந்தெந்த மாவட்டத்திலே பாய்கிறது, அந்த ஆறுகள் எல்லாம் எந்த மாவட்டத்திலே கடலே கலக்கிறது சொல்ல முடியுமா அவங்களால? சொல்லு. ஒரு மயிரும் தெரியல. ஒரு பொண்ணு, எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஷயம் தான் பிடிக்கும், ஐ லவ் யூ விஷயம்னு எங்க பிள்ளை நான் சொல்றேன் பாப்பா. சொல். ஒரு மழை வேறு வந்து போச்சு. நாங்கள் பேசுறத பார்த்து மழைக்கே வந்து சந்தோஷம் தாங்க முடியல. எங்க மேல பொழியிறானா. அவனை பேசின மழையே வராது. ஆனால் என்ன நேர்ந்து வர என்ன சீமா எங்க பேசுகிறானோ அங்க மழை வராத கூட்டமே இருக்காது. ஏன் என்றால் இந்த மண்ணிலே மக்கள் மட்டும் போற்றவில்லை, என்னுயிரன் சீமானை இந்த மழையும் போற்றுகிறது. நான் 10 நிமிஷம் தான் இருக்கு. என் தங்கச்சி வேற மயில் நனைஞ்சிக்கிட்டு வந்து என் போய் தங்கச்சி படுறான். சட்டம் படிச்சிருக்கு. மற்ற கட்சிக்காரனை வந்து நிற்பாடா, நேற்று குடிச்ச குடி அப்படியே இருக்கும். மூஞ்ச பார்த்தா பொந்த கலையா மாதிரி இருப்பான். ராத்திரியில் கோழி சாக்கு திருநவன் பார்க்க மாட்டான். வேட்பாளர்னா திருட்டு மொழி கொடுப்பான். அவன் மூஞ்சில பாரு. இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டு தெரியும். சட்டமன்றத்தில் இதுவரையும் ஒன்றுமே பேசுதுடா. 234 வேட்பாளர், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறான். எல்லா வேட்பாளர் திமுக அண்ணா திமுக 2 பேரையும் சேர்த்து சொல்கிறேன். உதயநிதி மட்டும் பேசினாதான் சவுண்டு வரும். இவனை மாதிரி அடிமை பயலை பார்த்துருக்கீங்களா? அயோக்கிய பயல் எங்கே எவ்வளோ சுருட்டை தங்கச்சி பாரு. சட்டம் படிக்குது. சின்ன குழந்தை, அறிவான புள்ள, ஆற்றல் மிக்க புள்ள. என் தங்கச்சி போனால் இந்த தொகுதியினுடைய வாழ்வாதாரத்தை பற்றி நாளைக்கு சட்டமன்றத்தில் சிறப்பாக பேசும். நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எங்கேயாவது விடில தங்கி முறையாக குடிச்சுட்டு மூஞ்சிலாம் பார்த்தா நொந்து போய் வர்றீங்க. என் தங்கச்சி அப்படி வராது. நான் சொல்லிட்டு போகிறேன், ஒரு வாய்ப்பை கொடுங்க. 50 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே 2 திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்த நீங்கள் ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ஏக்கமா நிற்கிறான் பாரு விவசாயி. அந்த சின்னத்தில் ஒரு ஓட்டு போடுங்க. 3000 ரூபா கொடுப்பான். இப்போ இதுக்கு பொங்கலுக்கு தேர்தல் வந்துன்னா 5000 ரூபா கொடுப்பான். இப்போ ரெடி பண்ணிட்டான் பணம் கொடுக்குறதுக்கு. 5000 ரூபா கொடுக்குறான், 10000 ரூபா கொடுக்குறான், வாங்கிக்கிங்க. ஆனால் ஒரு ஓட்டை என் தங்கை கிருத்திகாவுக்கு ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா இந்த நாட்டை காவுண்டு பண்ணலாம். இல்லைன்னா இந்த நாள் இந்த ஊரே பதட்டமாக இருக்கு. டிவிக்கவா? போதும். டிவிக்கு போட்டு அந்த பக்கம் போடுங்க. இவனுக்கு ஒரு தலைவலி தாங்க மாட்டேங்குது. இவனுங்க வர டிவி வாங்கடா, களத்துக்கு வாங்கடா. டேய், இந்த மண்ணில 15 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கிறது. இந்த முரசு பேரிலே 12 வழக்குகளை இந்த திராவிட கட்சி போட்டிருக்கிறது. அதிலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்கிற பெயரை என் மேலே போட்டிருக்கிறது. திமுக இந்த இதே டிவிக்கு போட்டிருந்தா குண்டகானும் துணியகானும் எங்க அக்கா எங்கன்னு போயிருக்கோம். போர் மழைக்கே பயப்படாத நாங்க அண்ணாவை பார்த்து, பெரியாரை பார்த்து, கருணாநிதியை பார்த்து அரசியலுக்கு வரடா. 22 நாடுகளை ஆளவிட்டு மாபெரும் தலைவன் மேதகு வாக்களிக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள். உங்க இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமை, அஞ்சாம என்னுயிரன் சீமானுடைய உடமை. 1000 சாவு 100 சாவு. தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.